பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசு உங்க கூட என் கூட இருக்கிறாருங்க. இந்த நிச்சயம் இருந்தா போதுங்க, நம்ம கொடுத்த வாழ்க்கையை ஓடி முடிச்சிடலாம். சரி, இன்னைக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். அது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியை வாசிக்கலாம். எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது, எல்லாமே உம்முடையது. யார் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? இன்னைக்கு பொதுவாய் நம் மனிதர்களிடையே பேசும்பொழுது அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உழைச்சி சம்பாதித்த சொத்து, நான் உழைத்து வேறு சிந்தி வாங்கின வீடு, கட்டின வீடு, நான் படித்து வாங்கின பட்டம், நான் வேலை செய்து வாங்கின காரு, இப்படி எல்லா பொருட்கள் மேலும் நாம் உரிமை கொண்டாடுவதை பார்க்கிறோம். இது இயல்பு தானே. ஆனா இங்க சங்கீதக்காரன் தாவீதை கர்த்தர் ஏன் அவ்வளவு உயர்த்தினாரு? ஏன் அவ்வளவு ஆசீர்வதிச்சாரு? அவ்வளவு நன்மைகளை கொடுத்தாரு? பெற்றுக்கொண்டவர் சொல்ற வார்த்தை, இது எல்லாமே உம்முடைய கரத்தில்னு வந்தது. தேவப்பிள்ளையே, ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுதான். எல்லாமே உங்க கையில இருந்து வந்தது. இந்த பதவி, இந்த ஸ்தானம், இந்த ஜனங்கள், இந்த ஐஸ்வர்யம், இந்த பொன் வெள்ளி எல்லாமே உங்களுடைய கரத்திலிருந்து வந்தது. எல்லாமே நீர் தந்தது. ஆண்டோட உள்ள எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும் பாருங்களேன். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேவச்சனமே, இது வரைக்கும் எல்லாத்துக்கும் நீங்க உரிமை கொண்டாடின்னு வச்சுங்களேன். இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. இனிமேல உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் எல்லாமே அவர் தந்தது. அவர் கரத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் வந்தது. இப்படி சொல்லி பாருங்களேன். இன்னும் 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 நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்னும் 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 உயர்த்தப்படுவீர்கள். ஆம் தேவப்பிள்ளை, தேவன் விரும்புகிற ஒரு பதில் இதுதான். எவ்வளவு உங்களுக்கு இருக்கலாம், நீங்கள் எவ்வளவு காரியங்களை சம்பாதித்திருக்கலாம். அடிக்கடி நான் சொல்லுகிற வார்த்தை, நான் உழைத்து இந்த காரியத்தை வாங்கினேன் என்று சொல்லுவேன். அதை உழைத்து வாங்குவதற்கு தேவையான சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுத்தவர் யார் தெரியுமா? அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இயேசுவை அறியாத ஜனங்கள் கூட இந்த வார்த்தையை நீங்க கேட்கலாம். உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? அவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க விரும்பினா அவர் எல்லாவற்றையும் தருவார். இங்க தாவீதுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்தார். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட தாவீது சொல்லுகிறார், எல்லாமே உம்முடைய கரத்திலிருந்து தான்பா வந்துச்சு, இது எல்லாமே நீங்க கொடுத்ததுப்பா என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இப்படி சொல்லி பழகுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் அவர் கொடுத்ததுன்னு தைரியமா சொல்லுங்களேன். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள். ஏசாயா எழுதுகிறார், நானும் கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளும். ஆமேன். பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது, வீடு கர்த்தர் கொடுத்தது, மனைவி கர்த்தர் கொடுத்தது, உங்களுக்கு இருக்கிற அத்தனை சுதந்திரங்களும் கர்த்தர் கொடுத்தது. ஆகையினால இவை எல்லாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து எனக்கு வந்தது, கர்த்தர் கொடுத்தது என்று சொல்லி அவரை நன்றியோடு துதியுங்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆகையால் தான் தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதி எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் தலையை உயர்த்தினார். நம்மையும் உயர்த்தணுமா? ஆசீர்வதிக்கணுமா? சொல்லுங்க. இப்ப ஆண்டவரை, எனக்குரியது எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது, எல்லாமே நீர் கொடுத்தது. சொல்லி பாருங்க. பரலோக மகிழ்ச்சி அடையும், படைத்தவர் மகிழ்ச்சி அடைவார். கண்களில் முடி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த அத்தனையும் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது ராஜா. அது நீர் கொடுத்தது. இதை இருதயத்துல வைத்துக் கொண்டு அப்படியே எங்கள் வாழ்க்கை நகர்த்த உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் சத்தியம் பேசட்டும். ஒருவேளை எங்கள் சுயபலத்தினால சுயத்திறமையில சாய்த்து என்று சொன்னால் இன்றைக்கு அந்த எண்ணங்கள் அவர் விட்டு வெளியேறட்டும். எல்லாம் நீர் கொடுத்தது, உடைய கரத்திலிருந்து வந்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.